ஜாலிலே சுமார் 20 மோட்டார் சைக்கிளில் சென்ற கும்பல் வீடொன்றினை சேதப்படுத்தி தீ வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, லண்டனில் இருந்து கொழும்பு வந்து பெண் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்ட தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் சுமார் 20 மோட்டார் சைக்கிளில் சென்ற கும்பல் ஒன்று வீடொன்றினை சேதப்படுத்தி வீட்டை கொளுத்திய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை பகுதியில் இருக்கின்ற பண்ணை ஒன்றுக்குள் சென்ற கும்பல் ஒன்று அங்கிருந்த வீட்டை சேதப்படுத்தியவுடன் தீ வைத்து கொளுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 20 மோட்டார் சைக்கிளில் அந்த கும்பல் சென்று கடந்த 2ஆம் திகதி இந்த அடாவடி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மற்றொரு செய்தியாக, லண்டனில் இருந்து கொழும்பு வந்த ஜாழ் குடும்பஸ்தர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. கொழும்பு வெள்ளவத்தையில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் லண்டனில் இருந்து வந்த 47 வயதான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் குடும்பஸ்தர் தங்கி இருந்திருக்கின்றார். இந்த நிலையில் 41 வயதான 2 பிள்ளைகளின் தாயான முஸ்லிம் பெண்ணுடன் அவர் தகாத உறவை பேணி வந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணின் 2 பிள்ளைகளும் வெளியிலிருந்து குறித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற போது தாய் வெளிநாட்டில் இருந்து வந்த தமிழ் குடும்பஸ்தருடன் தங்கியிருந்ததை கண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தங்களது தாயாரை பத்திரமாக மீட்டெடுத்துவிட்டு தமிழ் குடும்பஸ்தர் மீது அவர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் குடும்பஸ்தருக்கு தலையிலும் முகத்திலும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவரை இழுத்து வந்து அடுக்குமாடி குடியிருப்பு காவலாளியிடம் அவர்கள் ஒப்படைத்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு தமிழ் குடும்பஸ்தரை தாக்கிய அந்த பெண்ணின் பிள்ளைகளுக்கு 17 மற்றும் 19 வயது என அறிய முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த தமிழ் குடும்பஸ்தர் தற்பொழுது தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.